சில மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு வந்து பெனிஃபிட்டோட அதோட சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ மூட்டு வலியில் வந்து எத்தனையோ வகை இருக்குது. நீங்கள் சொல்கிறதுங்கன்னா வயசாக அந்த ஓல்டேஜில் வர்றது அந்த பேர் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு அளவுக்கு எப்போ போகும்னா பேஷண்ட் வந்து ரொம்ப கோமார்பிடிட்டியில் இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் வசீம் அகமது. யுனானி மருத்துவத்துக்கு குழந்தை பெரியவங்க எல்லாம் இல்லை, மருத்துவம் தான், எல்லாமே யூஸ் பண்ணலாம். டோஸ் மாறும், வயசு தகுந்த மாதிரி, வெயிட் தகுந்த மாதிரி, சரிங்களா? டோஸ் மாறும். சில மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு வந்து பெனிஃபிட்டோட அதோட சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து எத்தனையோ மார்க்கெட்டில் ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை 2 months 3 months வயிறு வலி அழுதுன்னா நீங்கள் வாங்குகிற மார்க்கெட்டில் இங்கிலீஷ் மெடிசன் தவிர இங்கிலீஷ் மெடிக்கல் ஷாப்பில் கூட நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ் எத்தனையோ இருக்குது, தாராளமாக கொடுக்குறாங்க. அதே அவங்களும் அதே அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பீடியாட்ரிஷியன் கூட அதே அட்வைஸ் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஹெர்பல் மெடிசனாக இருக்காது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மித்து வேண்டாம். இந்த குழந்தைங்க கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எல்லா இதுவும் கொடுக்கலாம். பட்டு குழந்தை இப்போ நம்ம மெடிசனில் லேகியம் அதெல்லாம் இருக்கும். சின்ன குழந்தைலாம் அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ ஃபார்ம் ஆஃப் மெடிசன் வேறு இருக்கும். சிரப் ஃபார்மில் தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். சஸ்பென்ஷனில் அந்த அளவுக்கு நமக்கு இது இருக்காது. சிரப் ஆர் லிக்விட், அந்த அரக்குன்னு சொல்லுவோம், அந்த டிஸ்டில்டு வாட்டர் ஃபார்மில் அந்த மெடிசன் கொடுப்போம். இது 2 பேஸில் சின்ன குழந்தை கொடுப்போம். அதே மாதிரி இந்த டாட்லர், அந்த இன்ஃபேண்ட், அந்த பெருசாக அவங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த வெயிட்டு மாஸோட பார்த்து தான் மருந்து கொடுப்போம். சில மெடிசன் அந்த 3rd grade மெடிசன், அந்த 3rd stage மெடிசன் சொல்லுவோம், அந்த மெடிசன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், சரிங்களா? அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் மெத்து குழந்தைங்க கொடுக்குறதுன்றதெல்லாம். ஸோ மூட்டு வலியில் வந்து எத்தனையோ வகை இருக்குது. நீங்கள் சொல்கிறதுங்கன்னா வயசாக அந்த ஓல்டேஜில் வர்றது அந்த பேர் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது மோஸ்ட்லி 60+ தான் வரணும். இப்போ வந்து 40லேயே வந்து நீங்கள் எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னா அவங்களே வந்து இம்ப்ரெஷனில் கொடுத்துருவாங்க. பட் ஆக்சுவலி வந்து இந்த டீஜென்ரேட்டிவ் டிசீஸ், இது வந்து டீஜென்ரேஷன் ஆகிற ஏஜ் வந்து ஆஃப்டர் 60 தான் வந்து மோஸ்ட்லி கிடைக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபுட், பிகாஸ் ஆஃப் அவர் ஹேபிட்ஸ் வந்து அந்த டிசீஸ் கொஞ்சம் early-ஆ நம்ம உடம்புல வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து மேபி பிகாஸ் ஆஃப் இந்த எவல்யூஷன் சொல்லலாம், சேஞ்சஸ் சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மூட்டு வலி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட நல்ல க்யூர் இருக்குது, க்யூரிட்டிவ் க்யூர் ஆல் மெத்தட்ஸ். மெடிசன் எடுத்துகிட்டு அலாங் வித் மெடிசன் லீச் தெரப்பி இருக்குது, கப்பிங் தெரப்பி இருக்குது. கப்பிங்கில் வந்து அந்த மசாஜ் கப்பிங் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மசாஜ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தென் ஸ்டீம் தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வில் டூ ட்ரை கப்பிங். வெட் கப்பிங் இல்லை, ஜஸ்ட் ட்ரை கப் பண்ணுவோம். அதுனா ஒரு ஸ்பெசிஃபிக் டூரேஷன் இருக்கும். அந்த சிவியாரிட்டி பார்த்து சில பேஷண்ட் வந்து கண்டினியூஸ்லி அது வந்து ஒரு 1 week பண்ணணும். சில பேஷண்ட் வந்து எவ்ரி மந்த் ஒரு 5 to 10 days அது கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கணும். சில பேருக்கு வந்து ஒரு சிட்டிங்லேயே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிடும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக எடுக்கணும். ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் சிவியாரிட்டி அந்த மாதிரி. ஸோ மருந்தும் அதுக்கு நல்ல எத்தனையோ வந்து நம்மளோட ஜாயிண்ட் அந்த பசப்பு தன்மைன்னு சொல்லுவோம், அந்த ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்குது, சம்டைம்ஸ் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்குது. அது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம இன்டர்னலாக மெடிசனும் கொடுப்போம், சரிங்களா? அதனால கூட அது கம்மியாகும். ஏன்னா மூட்டு வலி மட்டும் இல்லை, பேஷண்ட் வந்து மூட்டு வலி அது கூட இந்த முட்டி பார்த்தாலே நல்லா சொல்லாகிட்ருக்கும், நல்லா வீங்கிட்டு இருக்கும். ஸோ மெடிசன் எடுத்த பிறகு அந்த சொல்லிங்கும் ரெடியூஸ் ஆகும். தெரப்பி எடுத்த பிறகு அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அந்த முட்டி வந்து ஃபுல்லாக அவங்களால மடக்க முடியாது. ஏன்னா வலினால அப்படியே வலி ப்ளஸ் அந்த சொல்லிங்கனால அப்படியே ஒரு அளவுக்கு தான் டேர்ன் பண்ணி அப்படியே பிளாக் ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்து கப்பிங் பண்ண அந்த தெரப்பி பண்ணி மெடிசன் எடுத்து அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். சப்போஸ் நம்ம ஆங்கிள் எடுத்து மெஷர் பண்ணோன்னா இவ்வளோ தான் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எவ்வளோ அதோடைய நார்மல் மூமெண்ட் இருக்கோ அந்த மூமெண்ட் அச்சீவ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 90% அச்சீவ் பண்ணலாம் நம்ம தெரப்பிலையும் மெடிசன்லையும். நீ ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகலை, உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்லொகேஷன் ஆகலை, அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. வித் மெடிசன் யூ கேன் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் திங், நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு அளவுக்கு எப்போ போகும்னா பேஷண்ட் வந்து ரொம்ப கோமார்பிடிட்டியில் இருப்பாங்க. அதாவது முட்டி வலி மட்டும் இருக்காது, முட்டி வலி வீக்கும் சுகரும் இருக்கும். அதனால் நம்ம வந்து மெடிசன் அதிகமாக கொடுக்க முடியாது. சுகரும் இருக்கும், ப்ளஸ் அவங்க தைராய்டும் இருக்கும், சரிங்களா? அதே சமயம் விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கும். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து மெடிசனில் ஒரு அளவுக்கு ஆகலை, நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி பண்ணுவாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் முடிகிற வரைக்கும் தவிர்க்குங்க. லாஸ்ட் ஆப்ஷன் அந்த டோட்டல் அந்த கார்டிக்கல் டேமேஜ்னு சொல்லுவோம். அது வேறு ஆப்ஷன் இல்லாத டைமில் வேணால் நீங்கள் யூ கேன் ஆப்ட் ஃபார் தட். அப்போ வரைக்கும் முடிகிற வரைக்கும் யூ கேன் ட்ரை அவர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அதில் உங்களுக்கு வந்து டெஃபினெட்லாக ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் ஏன் நீங்கள் சர்ஜரி பண்ணுவீங்க. நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்களே வேண்டாம்னு போகிறீங்க. எப்போனா சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் கெட்டிங் ரிசல்ட் இன் எனி திங். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த எக்ஸ்ரே எம்ஆர்ஐயில் கூட அந்தளவுக்கு தெரியாது, அந்தளவுக்கு உள்ளே வந்து டேமேஜ் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த ஏஜ் ஃபேக்டரோ மெட்டபாலிசமோ சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் எத்தனையோ விஷயத்தினால கூட ஜெனட்டிக்கலாக கூட கோலிங்கிட்ட இருக்கலாம். சரிங்களா, அதில் கூட அது எஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அட் த லாஸ்ட் வரைக்கும், பிகாஸ் லாஸ்ட் சர்ஜரி தான் பண்ண போகிறோம், அது அட் த லாஸ்ட் வரைக்கும் வி கேன் ப்ரிவெண்ட். இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் ப்ரிவென்டிங், நீங்கள் எதுக்கு பண்ண போகிறீங்க? நீங்கள் பண்ணுறதில்ல, யூ கேன் ஸ்டாப். அதே மாதிரி L4 L5 சொன்னேன். அதே மாதிரி நான் லம்பாருக்கு வந்து அந்த டிசெக்டமி பண்ணோம், அது தே ஹவ் பிளான் மெனி திங். அதே கப்பிங் தெரப்பியும் அந்த மசாஜ் தெரப்பி பண்ணி டெஃபினட்டாக எல்லாமே கண்ட்ரோல் ஆகி போயிருக்காங்க பேஷண்ட்ஸ்.